Hi friends, welcome to Fish and Aquarium. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட்டா ஃபிஷ்ஷை எப்படி அக்வாரியம் ஷாப்பில் சூஸ் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் அப்போ உங்களுக்கு காட்டும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் அக்வாரியம் ஷாப் போய் பீட்டா ஃபிஷ் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் என்ன ப்ரைஸில் வந்து ஃபிஷ்ஷஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் மேல் ஃபிஷ் வாங்க போகிறீங்களா ஃபீமேல் ஃபிஷ் வாங்க போகிறீங்களா அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு ஸோ என்ன ப்ரைஸ்க்குள்ளே வாங்க போகிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கிற ஃபிஷ்ஷை மட்டும் பாருங்கள். நீங்கள் ஹை குவாலிட்டியில் ஹை ப்ரைஸ் கொடுத்து ஒரு நல்ல ஃபிஷ்ஷாக அப்படிங்கனாலும் வாங்கலாம். இல்லை ரொம்ப லோ குவாலிட்டியில் அதாவது ஒரு 30 ருபீஸ் 50 ருபீஸ்க்கே வந்து அந்த ரேஞ்சில் இருக்கிற ஃபிஷ்ஷுமே வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்கும். நீங்கள் அதை வாங்கி க்ரோத் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பார்த்த ஹை ரேஞ்ச் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஈக்குவலண்ட்டாக வந்து ஃபிஷ்ஷை வந்து க்ரோத் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன ப்ரைஸில் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கிங்க. ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிங்க. பொதுவாக எல்லோரும் நிறைய பேர் வந்து மேல் பீட்டாஸ் தான் வாங்குவீங்க. ஏன்னா ஃபீமேல் பீட்டாஸ் வந்து எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும், சீக்கிரம் கிடச்சிரும். ஸோ மேல் பீட்டாஸ் தான் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேல் பீட்டாஸ் தான் கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு டேங்க்கில் வந்து 2 பீட்டா ஃபிஷ்ஷை பார்க்குறீங்க அப்படின்னா பீட்டா ஃபிஷ் வந்து பக்கத்தில் இருக்கிற ஃபிஷ்ஷை பார்த்து வந்து கில்ஸ் எல்லாம் விரித்து அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா அது ஆக்டிவான ஃபிஷ் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து ஒரு சில டைமில் அதுக்கும் ஏதாவது சிக்கு வந்து இருக்கலாம், அதுக்கு ஏதாவது டிசீஸ் வந்து இருக்கலாம். இருந்தாலும் மற்ற ஃபிஷ்ஷை பார்த்து வந்து கில்ஸ் எல்லாத்தையுமே வந்து விரிச்சிட்ருக்கலாம். ஸோ இன்னொரு டேங்க்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாட்டமில் சோறாக வந்து கில்ஸு எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே வந்து ஒரு கார்னரில் உட்காந்துட்ருக்கோம். அந்த ஃபிஷ் வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த ஃபிஷ்ஷும் வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு பீட்டா ஃபிஷ்க்கு வந்து ஏதாவது டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அந்த பீட்டா ஃபிஷ் வந்து தனித்தனியாக தான் டேங்க்கில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த தனித்தனியாக வச்சுருக்கிற டேங்கை வந்து வாட்ச் பண்ணுங்கள். மேல் பீட்டா ஃபிஷ்ஷாக இருந்தது அப்படின்னா பபிள் நெஸ்ட் வந்து கட்டியிருக்கோம். ஸோ இல்லை அப்படின்னா கொஞ்சமாவது பபிள் நெஸ்ட் வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த ஃபிஷ் வந்து ஆக்டிவாக இருந்தது அப்படின்னா வந்து அந்த ஃபிஷ் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ டிசீஸ் ஏதாவது அட்டாக் ஆகிருந்தது அப்படின்னா இந்த பபிள் நெஸ்ட் வந்து கட்டாது. அக்வாரியம் ஷாப்பில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லைனாக எல்லா ஃபிஷ்ஷையுமே வந்து தனித்தனி கிளாஸ் டேங்க்லேயோ இல்லை பவுல்லையோ இல்லை ஒரு பாட்டிலையோ வந்து வச்சுருப்பாங்க. ஒரு ஃபிஷ்ஷு இன்னொரு ஃபிஷ்ஷு பார்த்துக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சில ஃபிஷ் வந்து பக்கத்தில் இருக்கிற ஃபிஷ்ஷை பார்த்து கில்ஸ் எல்லாம் நல்லா விரிச்சிட்டு சோர்வாகி பாட்டமில் போய் உட்காந்துருக்கலாம். ஆனால் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா அந்த ஃபிஷ் வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃபிஷ் வந்து கில்ஸ் எல்லாம் விரிச்சிட்ருக்கோ அதுதான் ஆக்டிவான ஃபிஷ் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ அந்த கில்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்த ஃபிஷ்ஷுமே வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பபிள் நெஸ்ட் வந்து கட்டியிருக்கா அப்படிங்கிறத சூஸ் பண்ணி பார்த்து அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு என்ன ஃபிஷ் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீடிங் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபீடிங் வந்து எடுக்கும். அதை ஃபீடிங் கொடுத்து பார்த்தும் செக் பண்ணலாம். அப்புறம் அதோடய பாடியை வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அதோட ஏதாவது அடிபட்டிருக்கா இல்லை வந்து ஏதாவது எக்ஸ்டர்னல் பேரசிட் டிசீஸ் வந்து அட்டாக் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. ஸோ அடுத்து ஃபீமேல் ஃபிஷ். நீங்கள் இந்த ஃபீமேல் ஃபிஷ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபீமேலுமே வந்து குரூப்பாக தான் வச்சு வளர்த்திருப்பாங்க. ஸோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அந்த ஃபீமேல் ஃபிஷ் இருக்கிற டேங்கை வாட்ச் பண்ணுங்கள். ஃபீமேல் ஃபிஷ் வந்து ஏதாவது எல்லாமே ஆக்டிவாக இருக்கா இல்லை ஏதாவது ஃபிஷ்ஷுக்கு வந்து டிசீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிஷ்ஷுக்கு ஏதாவது டிசீஸ் இருந்தது ஒரு 4-5 ஃபிஷ்ஷுக்கு டிசீஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ஃபிஷ்ஷுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து நம்ம வந்து அந்த டிசீஸை வந்து க்யூர் பண்ணிக்கலாம். ஃபீமேல் பீட்டாவை பொறுத்தளவு ரொம்ப சீப்பான ப்ரைஸில் தான் கிடைக்கும். அதனால் குரூப்பாக இருக்கிறனால நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கரெக்டாக சொன்னால் கரெக்டான மேல் ஃபீமேல் பேரை வந்து சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.